பரிசுத்தமாய் வாழ்வதனுடைய வல்லமை. The power of consecrated life. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகின்றது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். அருமையான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பொழுது, யோர்தான் நதிக்கு முன்பாக அவர்கள் போய் நின்ற பொழுது, யோர்தான் நதி 2ஆக பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது. இன்றைய நாளிலும் நாங்கள் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் வழிகள் திறக்கும். இந்த உலகத்தின்படி வாழாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேதத்தின்படி வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படி அதன்படி கீழ்ப்படிந்து நாங்கள் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் வழி திறக்கும். இந்த உபவாச நாட்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.